இன்னைக்கு இந்த வீடியோல 6 மாத குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அரிசி கஞ்சி எப்படி ரெடி பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த அரிசி கஞ்சி நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல திட உணவு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படினா உங்களுக்கு ஈஸியாவே வந்துட்டு டைஜஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாம இந்த கஞ்சி பவுடரை நம்ம ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படினா குறைஞ்சது 5 ல இருந்து 6 மாசம் கூட ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம வேணுங்கறப்ப இன்ஸ்டன்ட்டா கஞ்சி மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு ஏற்ற உணவான இந்த அரிசி கஞ்சியை இப்ப வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ரைஸ் கஞ்சி எப்படி ரெடி பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி எடுத்துர்க்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிரலாம். பாருங்க 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப அரிசி நல்லா ஊறிடுச்சு. நம்ம நார்மலா இட்லிக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி தான் நான் இன்னைக்கு 1 டம்ளர் அளவு எடுத்துர்க்கேன். அடுத்து அதுல தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சுத்தமான வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபேன் கீழ துணியை விரிச்சிட்டு அதில் உள்ள தண்ணி அரிசியில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா அதை பரப்பி விட்டுருங்க. இதில் உள்ள தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த துணியில் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். இதில் உள்ள தண்ணியெலாம் ஓரளவுக்கு வத்துற அளவுக்கு ஃபேன் கீழே இருக்கட்டும். வெயிலெல்லாம் காய வைக்கணும் அவசியம் இல்லை, ஃபேனில் காய வச்சாலே போதும். நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பரப்பி இந்த மாதிரி விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். இந்த அரிசி பார்த்திங்கன்னா வெயிலில் காய வச்சோன்னா ரொம்ப ட்ரை ஆனிச்சு அப்படின்னா நம்ம அதை சட்டியில் போட்டு பொரிக்கும் பொழுது பொரியாது. இதுவே ஃபேனுக்கு கீழே காய வைக்கும் போது ஓரளவுக்கு அதில் ஈரப்பதம் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் அரிசி நல்லா படப்படன்னு பொரி மாதிரி பொரிஞ்சு வரும். பாருங்கள் இப்போ கரெக்டாக ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி ஃபேனுக்கு கீழே வச்சிருந்ததுனால ஓரளவுக்கு இந்த மாதிரி உடையிற மாதிரியான அளவுக்கு காஞ்சிருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடு எண்ணத்துக்கு அப்புறமா மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம அலசி காய போட்டு வச்சுருக்க இந்த புழுங்கல் அரிசி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அரிசி நிறம் மாறக்கூடாது, செவக்கக்கூடாது. ஸோ மீடியமான ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் அரிசி கரிஞ்சு போகாமல் அந்த டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போது அரிசி ஓரளவுக்கு இப்போ நல்லா சூடு ஏறி வறுபட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நான் ஒரு பிஞ்ச் அளவு ஓமம் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு செரிமானத்துக்கு இது ரொம்பவே நல்லது. நான் முதல்ல திட உணவுகள் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இது கூட ஒரு பிஞ்ச் அளவு ஓமமும் ஒரு பிஞ்ச் அளவு ஜீரகமும் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க, அதோட வாடை அதிகமாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் கூட போகலாம். அதனால் எல்லாமே ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவுமே இந்த அரிசியோடு சேர்த்து நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கிளறும் பொழுது தான் அரிசி கீழே இருக்கிற அரிசி மேலே வரும்போது நல்லா உங்களுக்கு ஒன்று விடாமல் நல்லா பொரிஞ்சு வரும். உள்ள ஈரப்பதமும் கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 5 ல இருந்து 10 நிமிஷம் நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இருக்கும்போது அரிசி நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும். இல்லை நல்லா க்ளோஸாக கீழே வாட்ச் பண்ணி பாருங்கள், அது தெரியும். அரிசி இந்த மாதிரி நல்லா பொரி மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா பொரிஞ்சு வரும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் தான் அரிசி நல்லா காஞ்சி ஈரப்பதம் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாகவே பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 பேட்சாக கூட மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி சல்லடை வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்மளை சலிச்சு எடுத்துக்கலாம். திப்பியாக இருக்கிறதெல்லாம் இதிலே உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும். இந்த மாதிரி நைஸாக உள்ள பவுடரை மட்டும் ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்க. வேணுமானதை மட்டும் சின்ன டப்பாவில் கொட்டி வச்சுட்டு மித்ததை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 3 to 4 மாதம் கூட வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இப்போது இந்த பொரியரிசி கஞ்சி இப்போ எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவு இந்த பொரியரிசி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்ல மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதைக்கப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம கைவிடாமல் கிளறிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரியான பதத்துக்கு வரும். நீங்கள் ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகவே இந்த கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். டாக்டர்ஸ் அட்வைஸ் படி 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு சால்ட் சேர்க்குறது நல்லதில்லை. ஸோ அதனால் இந்த கஞ்சியில் நான் எந்த சால்ட் எதுவுமே ஆட் பண்ணலை. கைவிடாமல் கிளறிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனில் எடுத்து ஊட்டக்கூடிய பதத்துக்கு அரிசி கஞ்சி ரெடி ஆகிடும். நான் இதில் 2 ஸ்பூன் பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்தளவு கரெக்டாக ரெடி ஆனதுக்கப்புறமா அதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 6 மாத குழந்தைங்கள்லேருந்து மதிய உணவுக்கு கொடுக்கக்கூடிய அரிசி கஞ்சி இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு எந்த ஃபுட் கொடுத்தாலுமே நல்லா வார்மாக இருக்கிற மாதிரி கொடுங்க. மிதமான சூட்டில் இருந்தால் தான் குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த பேபி ஃபுட் ரெசிபி கண்டிப்பாக நியூ மாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.